சகோதரிகளே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் இந்த இடத்துல இயேசுவின் அன்பை பற்றி சொல்லும்படியாக இந்த கிராமத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் உங்கள் மேல பிரியமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை ஒரு நிமிஷம் நீங்க நோக்கி பார்த்து இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் கூப்பிடுகிற குரலுக்கு அவர் மறுமொழி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பலவீனங்களில் இருந்தாலும், ஒருவேளை கடன் பாரத்தில் இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இந்த வேளையில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும், நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசுவை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போல இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துல இப்படி அவருடைய அன்பை பற்றி அறிவிப்பதற்காக, வியாதிஸ்தர்களை சுகமாக்குவதற்காக, குருடர்களை அவர் குணமாக்கும்படியாக, எத்தனையோ கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிற வேளையில அப்பொழுது ஒரு ஸ்திரீயானவள் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு வியாதியினால, 1 வருடம் 2 வருடம் இல்ல 12 வருடம் ஒரு வியாதி, தீராத ஒரு வியாதி, ரத்த போக்கு என்ற ஒரு வியாதியினால அந்த சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. எவ்வளவோ அவருடைய பணங்களை எல்லாம் செலவழித்தும் அவர்களுக்கு குணமாகல. அவருடைய வீடு நிலங்கள் எவ்வளவோ அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அந்த சகோதரிக்கு விடுதலை இல்லாமல் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில வியாதிகள் வந்தா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் பார்ப்பார்கள், ஆனால் முடியவில்லை என்று சொன்னால் எல்லாரும் நம்மளை புறக்கணிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஸ்திரீ எல்லாராலும் தன் பெற்றோரால கைவிடப்பட்ட நிலையில, பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலையில, கணவனால கைவிடப்பட்ட நிலையில தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே அந்த கிராமத்தில் வந்த பொழுது அவரை கேள்விப்பட்டு எல்லாரும் எல்லா வைத்தியங்களையும் பார்த்து எல்லாவற்றையும் செலவழித்தும் சுகமாகவில்லையே, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாரும் சொல்லுகிறார்களே, அவர் குணமாக்குகிறவர், அவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவர் ஆறுதலை தருகிற தேவன் என்று எல்லா ஜனங்களும் சொல்லுகிறார்களே, நானும் அவரை போய் பார்ப்பேன், எனக்கு ஒருவேளை கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி இது கடைசி முயற்சி என்று சொல்லி அந்த அருமையான சகோதரி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வருவதற்கூட பயந்து போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவர்கள் தொட்டார்கள். தொட்ட உடனே ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய தேவனுடைய மகிமை அந்த சகோதரிக்குள்ளே பிரவேசித்த பொழுது அந்த சனமே அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஏனென்றால் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இனி யாருமே அந்த சகோதரியை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த சகோதரி அந்த வியாதிப்பட்ட 12 வருடம் விடுதலை இல்லாமல் கண்ணீரோடு இருந்த சகோதரி அந்த நாளிலே ஆண்டவரை தொட்டதுனால ஒரு விடுதலை வந்தது. ஆண்டவரை நம்பினதுனால ஏசப்பா எனக்கு சுகம் தருவார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த ஸ்திரீ அந்த சகோதரி இயேசுவிட்ட வந்ததுனாலதான் ஒரு விடுதலை. இந்த நாளில ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், பல வருடங்களாய் வியாதியில, கஷ்டத்துல, கண்ணீர்ல முடங்கி போய் யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி, என்னை யாரும் விடுதலையாக்க முடியாதோ என்று சொல்லி ஒருவேளை உங்க வீடுகளில நீங்க முடங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே அந்த சகோதரியை தொட்ட இயேசு இந்த நாளிலே உங்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை தொட்டவர் குணமாக்க வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த சகோதரி எப்படி இயேசுவை நம்பினார்களோ, விசுவாசித்தார்களோ, அதே போல நீங்களும் இருக்கிற இடங்களில இயேசுவே அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்த தேவனே என்னையும் விடுதலையாக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இயேசுவை கூப்பிடுவீர்களானால் இந்த நாளிலே இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். எந்த மனுஷரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே நீங்க எப்படிப்பட்ட கவலைகளில் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் நாங்கள் செபிக்க உங்களுக்கு ஆவலா இருக்கிறோம். நீங்க விரும்பினால் மேட்டுப்பாளைய ஆலயத்தை
ரெகோபோத் என்ற தேவ ஆலயம் இருக்கிறது. நீங்க விரும்பினால் அங்க வந்தால் உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு மாத்திரமல்ல, மறுமை என்கிற ஒரு பரலோக வாழ்வு ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். நமக்கு இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியம் அல்ல, மறுவாழ்வு. நம் மரித்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நீ மரித்தால் எங்கே போவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை நம்முடைய மரணம் இன்று இருக்குமானால் நம்முடைய ஆத்மா எங்கே இளைப்பாறும் என்று சொல்லி நாம் ஒருவேளை சிந்திப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்பும்படி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு பரலோக வாழ்வையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கள்ளன், இயேசுவை அறியாத கள்ளன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், மரிக்கிற வேளையிலே இயேசுவே ராட்சியத்திலே என்னை நினைத்தரணும் என்று அவன் கெஞ்சி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அவன் கள்ளன், அவன் பாவி என்று இயேசு தள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில, பாவங்களிலே, எப்படி சாபத்திலே நாம் வாழ்ந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறது. நாம் பாவத்திலே மரித்து விடுவது வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக நாள் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அழைக்கிறோம். இயேசுவை நீங்கள் கூப்பிடுவீர்கள், ஆனால் இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை கொடுத்து பரலோக வாழ்வை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் இந்த கிராமத்தையும் ஆசீர்வதிப்பாராக, ரட்சிப்பாராக. ஆமேன், ஆமேன். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான அந்த கிராமத்தின் தெருவில் வாசிக்கிற அருமையான மக்களுக்காக, சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே உமை சத்தியத்தை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த தெருவை நேசிக்கிறேன், இந்த கிராமத்தை நேசிக்கிறேன். ஆண்டவருடைய சமாதானம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.